பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீர், எங்களை வழி நடத்தி வந்தீர். இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து உம்மோடு கூட இணைந்து வாழ்வதற்கான பாக்கியத்தை நீ தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் புதிய மாதத்தில் உம்மை வழிபடுவதற்காக நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த தருணத்தில் உம்முடைய வார்த்தைகளையும் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தி அருளும். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரை உமது கிருபையினால் நீர் வழி நடத்திய ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ பாமாலைகளிலே 53வது பாமாலை, பாவிக்காக மரித்த இயேசு என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும்
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரிகளானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கின்ற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்கு உள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். அட்வெந்து நாட்களில் உள்ள 2ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சகல பரிசுத்த திருமறை வாக்கியங்களையும் எங்களுக்கு போதனையாக எழுதுவித்த கிருபையுள்ள கர்த்தாவே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுள் எங்களுக்கு அருளி செய்த பாக்கியமுள்ள நித்திய ஜீவ நம்பிக்கையை உமது பரிசுத்த வசனத்தால் உண்டாக்கும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாங்கள் பற்றி கொண்டு எப்பொழுதும் உறுதியாய் கைக்கொள்ளும்படி அந்த வாக்கியங்களை நன்றாய் கேட்டு வாசித்து கவனித்து கற்றறிந்து உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. ஏசாயா 55 வசனங்கள் 6 முதல். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிந்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடியும் எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் 80 வசனங்கள் வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் 80 வசனங்கள் வரை. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரத்தத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற் கொண்டிருக்கும் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசன வாக்கினாலே தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பயக்கிறவர் யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரிவித்துப்படுத்தவும் அவருக்கு முன்னதாக நடந்து போவாய். அந்தகாரத்தில் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விடத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நமக்கு சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கின்றார். உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனின் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கின்ற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கின்றேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு மாலை வழிபாடு நடைபெறும். ஆண்டுதோறும் நம்முடைய திருச்சபையின் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு
நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்து வருகின்றோம். இவ்வாண்டும் செய்வதற்கு நாம் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே திருச்சபையாராகிய நாம் அனைவரும் நம்மால் முடிந்த உதவிகளை, பரிசு பொருட்களை திருச்சபையில் படைக்குமாறு நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பரிசு பொருட்கள் கிராமப்புறங்களில் பணியாற்றுகின்ற திருச்சபை ஊழியர்கள் தன்னார்வலர்களாக பணியாற்றுகின்றார்கள். நானும் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக என்னுடைய கிராம திருச்சபையில் நான் அந்த பணியை செய்திருக்கின்றேன். அங்கு பணி செய்கின்ற திருச்சபை ஊழியர்களுக்கு நம்மால் முடிந்த பரிசு பொருட்களை நாம் கொடுக்க முன்வரலாம். அல்லது கிராமப்புறத்தில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற மிஷனரிமார்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம். உதாரணமாக அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆடைகளை எடுத்து கொடுப்பது, அல்லது அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க தலைக்கவசம், ஹெல்மெட், இது போன்ற பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். அல்லது மழைக்காலங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்கு ரெயின்கோட் மற்றும் பெட்ஷீட் அல்லது நம்மால் முடிந்த பொருட்களை நாம் வாங்கி திருச்சபையில் படைக்குமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் அநேக கிராமங்கள் கிறிஸ்மஸ் நாட்களில் அநேக தேவைகளில் இருக்கின்றார்கள். நாம் செய்கின்ற இந்த உதவி அவருடைய வாழ்விற்கு ஒரு ஒளியாக அமையும். அதை உணர்ந்தவர்களாக நம்மால் முடிந்த உதவிகளை, அது புத்தாடைகளாகவோ அல்லது பரிசு பொருட்களாகவோ இருக்குமாயின் அது ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபைகளில் ஒலிபெருக்கிகள் இல்லாத திருச்சபைகளும் இருக்கின்றது. விருப்பம் இருக்கின்றவர்கள் ஆம்பிளிஃபயர், ஸ்பீக்கர் பாக்ஸ், இது போன்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கி படைக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு உள்ளத்தினராக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த பரிசு பொருட்களை திருச்சபையில் படைக்குமாறு மீண்டுமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருடைய விருப்பத்திற்கு இணங்க இனி வருகின்ற ஞாயிறு வழிபாடுகள் வருகின்ற 13/12/2020 அன்றிலிருந்து காலை வழிபாடு 8 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரையில் நடைபெற்று வந்த 6:30 மணி வழிபாடு இனி வருகின்ற நாட்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயல்பு நிலை மாறும் வரை அல்லது மறு அறிவிப்பு வருகின்ற வரையிலும் காலை 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் வழிபாடு நடைபெறும் என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாடுகளில் அரசு மற்றும் பேராயத்தின் விதிமுறைகளை பின்பற்றவும், கிருமிநாசினி ஆலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும், தாங்களாகவே பயன்படுத்தி கொண்டு கிருமிநாசினியை உபயோகப்படுத்தி வழிபாடுகளில் கலந்து கொள்ளவும், முகக்கவசம் கட்டாயமாக அணிந்திருக்கவும் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் வழிபாட்டில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் ஆலயத்தில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்ற எண்களுக்கு நேராக அமர்ந்து வழிபாட்டை சரியான முறையில் பங்கு பெறுமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை ஆலயத்திற்கு முன்பதாக வருகின்றவர்கள் முன்பதாக இருக்கின்ற இருக்கைகளிலும் தொடர்ந்து வருகின்றவர்கள் அவர்களை தொடர்ந்து அமரவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக வருகின்றவர்கள் இறுதியாக அமர்ந்தால் நாம் நல்ல முறையிலே வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அது ஏதுவாக அமைந்திருக்கும். யாவரேனும் உடல்நலம் குன்றியவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து வழிபாட்டை தவிர்க்குமாறும் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
அனைவருடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. அதனால் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து வழிபாட்டை கவனித்து கொள்ளுமாறும் உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 13/12/2020 அன்று காலை 11 மணிக்கு தூய ஜார்ஜ் பேராலயத்தில் வளாகத்திலே ஆயர்கள் அருள்பொழிவு வழிபாடு நடைபெற இருக்கின்றது. அதற்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த வழிபாட்டிலே திரு தேவசகாயம் பூமி, திரு கே டிக்ரோஸ், திரு டபிள்யூ ஃப்ளிங்டன் பிரேம்நாத், திரு ஆர் ஹில்பர்ட், திரு ஜே வின்சென்ட் ராஜ்குமார் ஆகிய 5 ஆயர்கள் ஆயர் அருள்பொழிவு வழிபாட்டிலே அருள்பொழிவு பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அவளுடைய திருப்பணிக்காகவும் ஜெபித்து கொள்ளுமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமது திருச்சபை உறுப்பினர் திரு ஜெயராஜ் அவர்களுடைய மனைவி திருமதி ஜே செல்வம் அம்மா அவர்கள் 84 வயதுடையவர். அவர்கள் கடந்த 2/2/2012 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மகிமையின் வாழ்வை அவர் அடைந்தார். அவருடைய நல்லடக்கம் திருவெல்லூர் நாசரேத் அந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற அவளுடைய சொந்த ஊரிலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர்களுக்காகவும் அவர்களை பிரிந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்காகவும் நாம் ஜெபித்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கருளி இருக்கின்றேன். உம்முடைய வாக்கிற்கு ஏற்ப எங்களை விட்டு பிரிந்து உம்முடைய மகிமையின் வாழ்வில் இணைந்திருக்கின்ற எங்களுடைய தாயார் திருமதி செல்வம் அம்மாவை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவரை பிரிந்து வாடுகின்ற திரு ஜெயராஜ் ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் திரு ஜாஷ்வா, திரு கிறிஸ்டோபர் ஆகியவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு உலகம் தரக்கூடாத ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணுகின்றவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி இன்று திரு சி அருண் ஜேசுதாஸ் ஸ்டீவன், திரு விக்ரம் பால், திரு டி ஞானராஜ், சந்தோஷ்குமார், திருமதி ஏ ரோசி, டபிள்யூ ஏஞ்சலின் பிரமிளா. டிசம்பர் 7ஆம் தேதி திரு கே டேனியல் தேவநேசன் இமானுவேல், திரு டி ஜெயந்தி, திரு எம் ஜெம்சன் வசந்த் குமார், திருமதி ரேச்சல் எல்சிபா, திருமதி ஒய் சுகந்தி, திருமதி ரோசி சார்ல்ஸ், திருமதி எஸ் எப்சிபாய், சாந்தி சாம்வேல். 8ஆம் தேதி திரு எஸ்எஸ் ஜார்ஜ் பில்கேட்ஸ், திரு டி தேவராஜ், எம் ஏஞ்சலின் ரேச்சல், பி ரோஷினி. டிசம்பர் 9ஆம் தேதி திரு ஆர் அமல் சுந்தர்ராஜன், திரு சி தனபால், செல்வி இ பெர்லின் ஜேன், திருமதி வி ஜெனிஃபர், திருமதி பிரதிபா ஷாரன். டிசம்பர் 10ஆம் தேதி திரு ஜே பெஞ்சமின் தேவபால், வி தபித்தால், டபிள்யூ பிரின்சிஸ் எல்லா, ரேச்சல் ரத்னையா, சாந்தி வேலண்டைன். டிசம்பர் 11ஆம் தேதி திரு டி ஜெயராஜ், திரு சாம்வேல் ரத்னசாமி, திருமதி ஹெலன், திருமதி எஸ்தர் வனஜா, திருமதி சாரிஸ். டிசம்பர் 12ஆம் தேதி திரு சிஎல் ஜேம்ஸ், திரு ஒய்பி சுந்தர் சிங், திரு தங்கதுரை சாம்வேல், கே டேவிட், திருமதி லிண்டா கிறிஸ்டினா,
திருமதி டி ஜீவரத்தினம், பி சஹானா ஷாரன், ஆர் ஜபலின் லிடியா ஆகிய நபர்கள் இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்றார்கள். அவர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்திலே திருமண நாளை காணுகின்றவர்கள் டிசம்பர் 7ஆம் தேதி திரு மெர்வின் ஜேக்கப், திருமதி என் சாரால். டிசம்பர் 9ஆம் தேதி திரு சாம்வேல் சுரேந்திர பிரசாத், திருமதி எப்சிபா. டிசம்பர் 10ஆம் தேதி திரு எம் ஜான் டேனியல் ஐசக், திருமதி ஜே விஜி கிரேஸ், திரு ஃபெலிக்ஸ் பெனட் ராயல், திருமதி வி பிரிசில்லா பிரியா, திரு எஸ்எம் சாலமோன், திருமதி ஜான்சி, டாக்டர் எஸ் ஸ்டீஃபன் ஆப்ரகம், டாக்டர் எஸ் சசிகலா. டிசம்பர் 11ஆம் தேதி திரு நித்யானந்தம், திருமதி டெய்சி. டிசம்பர் 12ஆம் தேதி திரு ஜேபி ஜான்சன் ராஜ்குமார், திருமதி சோபனா மகதலேனா, திரு டி சிலுவை முத்து, திருமதி எஸ் பியூலா ஜபகிறிஸ்டி ஆகிய நபர்கள் தம்பதியர் திருமண நாளை காணுகின்றார்கள். அவர்களையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, அருள்பொழிவு வழிபாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்ற, அருள்பொழிவு பெற இருக்கின்ற ஆயர்மார்களை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றேன். அவருடைய திருப்பணியை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றேன். உம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கின்ற வாழ்வாக அவளுடைய வாழ்வு, அவளுடைய திருப்பணி அமைய நீர் ஆசிர்வதியும். அந்த வழிபாட்டை துவக்கம் முதல் முடிவு வரை நீர் நல்ல முறையிலே வழி நடத்தி அருளும். விசேஷித்த விதமாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றேன். வருஷத்தை நன்மையினால் நீர் முடிசூட்டி நீர் ஆசிர்வதிக்க உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். பிள்ளைகளை நீர் பரத்திலிருந்து ஆசிர்வதித்தருளும். திருமண நாளை காணுகின்ற தம்பதியரை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். வாழ்வின் ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்தவ வாழ்விற்குள்ளாக குடும்பத்தை அனுசரித்து வாழ, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ மகிழ்வின் வாழ்வாக அமைய நீர் கிருபை பாராட்டும். உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பாமாலைகளிலே 175வது பாமாலை, ஆதியில் இருளை அகற்றி ஒளியை படைத்த நீர் என்கின்ற பாமாலையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். Oh
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியர்களே, நமக்கெல்லாம் ஒளியாக நம்மை வழி நடத்துகின்ற நம்முடைய அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான திருப்பெயரினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கடவுளுடைய வார்த்தை ஆகிய திருமறையை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது. இம்மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்திலே தென்னிந்திய திருச்சபை முழுவதுமாக திருமறை ஞாயிறாக நாம் அனுசரித்து வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வாயிலாக நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் தலைப்பு கடவுளின் வார்த்தை வழிக்கு ஒளியாக இருக்கின்றது, வேர்ட் ஆஃப் காட் லைட் டு அவர் பாத் என்கின்ற தலைப்பின் கீழாக இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்து தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாகிய இறைவா, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற உமது அடியார்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சந்நிதியில் பிரதியாயிருப்பதாக. ஆமீன். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். இந்த கடவுளுடைய வார்த்தையானது செயல்படுகின்ற ஒரு வார்த்தையாக, நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதான ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் காணலாம். இதற்கு அடிப்படையாக இன்றைய தினத்திலே நாம் வாசித்திருக்கின்ற ஏசாயா தீர்க்கருடைய புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த திருமறை பகுதி ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வாக்கியம் முதல் 13வது வாக்கியம் வரையில் இருக்கின்ற இந்த பகுதியானது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மீது கொண்டுள்ள பேரிரக்கம் குறித்து பேசுகின்றது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார். அநேக தலைவர்களை கொண்டு அந்த மக்களை வழி நடத்துகின்றார். அந்த மக்கள் மீது பேரிரக்கம் கொண்ட ஆண்டவர் அந்த மக்களுடைய உடன் இருந்து அவர்களை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை அந்த மக்களோடு கூட செயல்படுகின்றது. ஆண்டவர் அந்த மக்களுடைய அருகிலிருந்து அவர்களை வழி நடத்துகின்றார். அவருடைய பாதைக்கு அவர் தீபமாக இருக்கின்றார். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வாக்கியம், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். Seek the Lord while he may be found, call upon him while he is near. கடவுள் அருகில் இருக்கின்ற பொழுதே, அவரிடத்தில் அவரை காண்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, நமக்கு அருகில் இருக்கின்ற பொழுது, அவரிடத்தில் அவரை நோக்கி மன்றாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை இப்படி நம்மை வழி நடத்துகின்றது, நம்மை பாதுகாக்கின்றது. 8வது வாக்கியம், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல. ஆண்டவருடைய எண்ணம் மனிதர்களுடைய எண்ணத்திற்கு ஒப்பானது அல்ல, அது மாறானது. ஆண்டவர் உயர்வான எண்ணங்களை மனுக்குலத்திற்கு வைத்திருக்கின்றார். அவர் நம்முடைய அருகில் இருந்து நம்மை வழி நடத்துகின்ற பொழுது அவருடைய வார்த்தையை உணர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்த ஆவலாயிருக்கின்றார். அனுதினமும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வழிமுறைகள் மனுக்குலத்தின் மீட்பிற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது.
ஏசாயா 55:10 வாக்கியம், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதல்ல, அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். ஆண்டவருடைய வாக்கு வாழ்வளிக்கின்ற வாக்காக, ஆண்டவருடைய வாக்கு அந்த வார்த்தையானது மனுக்குலத்தோடு இணைந்து செயல்பட்டு அவனுடைய வாழ்வை வழி நடத்துகின்றதாக, செயல்படுத்துகின்றதாக, செழுமையாக்குகின்றதாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு கடவுள் நமக்கு ஒரு அறைகூவல் விடுகின்றார். எனது அன்பர்களே, நான் உங்கள் அருகில் இருக்கின்றேன். என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணத்தை போன்றது அல்ல. என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகளை போன்றது அல்ல. அவற்றை உணர்ந்து என் அருகில் வாருங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய வாழ்வை நான் வளமாக மாற்றுகிறேன், உங்கள் வாழ்வை சாட்சியுள்ள வாழ்வாக மாற்றுகிறேன் என்று நமக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஆண்டவர் அறைகோவல் விடுக்கின்றார், நம்மை அழைக்கின்றார். நாம் அவரை அருகில் கண்டு கொண்டு அவரை நோக்கி மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நம் அருகில் இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது. அன்பானவர்களே, ஒரு பழமொழி இருக்கின்றது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று. விவசாயி அறுவடை செய்து நல்ல தானியத்தையும் பதரையும் பிரிப்பதற்கு காற்றில் அவற்றை தூற்றி எது நன்மையானது எது தேவையற்றது என்று சொல்லி பிரிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் உணரலாம். காற்று இருந்தால் மட்டுமே நன்மையானதையும் தீமையானதையும் பிரிக்க முடியும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று இதற்காக பழமொழியை வகுத்து வைத்தார்கள். ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்ற பொழுதே நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் நம் அருகில் இருக்கின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு செவிசாய்க்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்வை நாம் வழி நடத்துகின்ற பொழுது, நம் வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கின்ற பொழுது அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஒரு கற்பனை கதையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை பராமரித்து கொண்டிருக்கின்றது. அந்த கோழியை பார்த்து அந்த கோழியுடைய எஜமான் முதலாளி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். கோழி, எப்படி உன்னுடைய குஞ்சுகளை இவ்வளவு அழகாக நீ பாதுகாக்கின்றாய்? உன்னுடைய வாயினால் நீ எவற்றை கொடுக்கின்றாயோ அந்த உணவுப் பொருட்களை மட்டும் அந்த குஞ்சுகள் பருகுகின்றது, செழிப்பாக வளர்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றது. இது எப்படி சாத்தியமாகிறது என்று சொல்லி அந்த கோழியிடத்தில் அந்த எஜமானன் கேட்கின்றார். அந்த கோழி அந்த எஜமானனுக்கு ஒரு பதிலை கூறுகிறது. என் எஜமானனே, என் பிள்ளைகளுக்கு, என் குஞ்சுகளுக்கு தெரியும் என்னுடைய சத்தம். நல்ல உணவாயிருக்கின்ற பொழுது அவற்றை உட்கொள்ள நான் ஒரு சத்தத்தை எழுப்புவேன். அந்த சத்தத்தை உணர்ந்து கொண்டு அந்த என் பிள்ளைகள் அந்த உணவை பருகும். தீய உணவுகள் வருகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது, இது தீமையான உணவு, இவற்றை உட்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அதற்கு ஒரு சத்தத்தை எழுப்புவேன். அந்த சத்தத்தை உணர்ந்து கொண்டு என் பிள்ளைகள் அந்த உணவை அந்த உணவை மறுத்து விடுவார்கள் உண்பதற்கு. இந்த எஜமானனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கோழி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சத்தத்தின் மூலமாக, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வழி நடத்துகின்றதை கண்டு அவர் வியப்படைந்தார். இது ஒரு கற்பனை கதைதான். ஆனாலும் கூட இதிலிருந்து நாம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால்,
ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அநேகமான சூழ்நிலைகளில் நன்மையானதையும் தீமையானதையும் அவருடைய வார்த்தையினால் நம்மை வழி நடத்துகின்றார். அவற்றை நாம் உணராமல் நம்முடைய சுயத்தோடு கூட இணைந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு தீமைக்குள்ளாக வழி நடத்தப்படுகின்றது. எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை உணர்ந்து அந்த சத்தத்திற்கு செவி சாய்த்து அவர் சொல்கின்ற நன்மையான காரியங்களை நம்மளுடைய வாழ்வில் நாம் அனுமதிக்கின்றோமோ, எப்பொழுது நாம் கடைபிடிக்கின்றோமோ, அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நல்வழிகள் நலமான வாழ்வில் நம்மை சாட்சியுள்ள வாழ்வில் வழி நடத்துவதாக அமைந்திருக்கின்றது. அவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து மனிதனுடைய வாழ்வை வடிவமைத்து விட்டு செல்வதாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்த ஆவலாயிருக்கின்றார். அவர் வார்த்தைகளினால் நம்மை தேற்றுகின்றார். அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய தினத்தில் நாம் வாசித்திருக்கின்ற நிருப பகுதி, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் வசனங்கள் 11 17 வரையிலும் நாம் வாசித்திருக்கின்றோம். இந்த பகுதியில் தூய பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வை சாட்சியாக நம் முன்பு வைக்கின்றார். அவருடைய முந்தின வாழ்வு எப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்கு பிந்தின வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார். 13வது வாக்கியத்தில், நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்ப்பதற்கு முன்பதாக, கிறிஸ்துவை உணர்வதற்கு முன்பதாக அவர் கிறிஸ்துவை பின்பற்றிய மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களை அழிக்க அவர் முற்படுகின்றார். அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில், சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு உள்ளாக இருக்கின்ற திருச்சபைகளை அழிப்பதில் யூத நெறியை பின்பற்றி முனைப்புடன் இருந்த பவுல் அடிகளார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கின்றார். அவர் செவிசாய்க்கின்ற பொழுது அழிவுக்குள்ளாக்கப்பட்ட அந்த வாழ்வு உயிர்ப்பிக்கின்ற வாழ்வாக, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்வாக, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வாக பவுல் அடிகளாருடைய வாழ்வு மாற்றப்படுகின்றது. அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரம் 4வது வாக்கியம், அவர் தரையில் விழ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அந்த குரல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குரல். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய், நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னை பவுலுக்கு அடையாளப்படுத்துகின்றார். நான் சொல்வதை நீ செய் என்று சொல்லி பவுலை வழி நடத்துகின்றார். பவுல் அடிகளார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் சாட்சியுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்த்தது
ஆண்டவருடைய அருளை உணர்ந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இதைதான் கொரிந்தியருக்கு எழுதின, கலாத்தியருக்கு எழுதின புத்தகத்தில் பவுல் அடிகளார் பதிவு செய்கின்றார். நான் யூத நெறியை பின்பற்றி வந்தபோது நான் எப்படி இருந்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் தற்போது நான் எப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்வை முன்னிறுத்துகின்றார். 15வது வாக்கியத்தில், தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென்று ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அடைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தார்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை பற்றியதான நற்செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தூய பவுல் அடிகளார் அவர்களை ஆண்டவர் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்ததாக பவுல் அடிகளார் இங்கு பதிவு செய்கின்றார். தன்னை தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்ததாக அவர் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகின்றார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்த்த போது, நான் தான் நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து என்று தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது, அந்த அருளை அவர் உணர்ந்து கொண்ட பொழுது, அந்த நற்செய்தியை அவர் உணர்ந்து கொண்ட பொழுது அவருடைய வாழ்வு மாற்றப்படுகின்றது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவருடைய அருளை உணர்ந்து கொள்ள, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். The word of God is grace. கடவுள் அருள் செய்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையினால் அந்த அருளை உணர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அருள் தனித்துவம் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த அருள் நம்மை விசேஷித்தமாக விதமாக வழி நடத்துகின்றதாக அமைந்திருக்கின்றது. பவுல் அடிகளார் அப்படியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றார். இன்றைக்கு பவுல் அடிகளாருடைய வாழ்வு போன்று நம்முடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும் என்றால், அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க, அந்த வாழ்வின் ஒளிக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக இன்றைய தினத்திலே வாசித்திருக்கின்ற நற்செய்தி பகுதி, தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 துவங்கி 80 வரை இருக்கின்ற பகுதி. இந்த பகுதி சகரியா அவர்கள் வாழ்த்து பாடலாக மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும், அதற்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்த யோவான் ஸ்நானகனின் பிறப்பை குறித்தும் ஒரு அருமையான வாழ்த்து பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. சகரியாவின் பாடல். இந்த பாடல் அவர் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் இந்த வாக்கை உரைக்கின்றார். 67வது வாக்கியம், லூக்கா 2. பிள்ளையின் தந்தை சகரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இந்த வாக்கு, இந்த வார்த்தை தூய ஆவியினால் வழி நடத்தப்படுகின்ற, உரைக்கப்படுகின்ற ஒரு வாக்காக அமைந்திருக்கின்றது. 76வது வசனத்தில், இந்த குழந்தை நீ உன்னத குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை அவருடைய பிறப்பை குறித்து சகரியா பதிவு செய்கின்றார். கடவுளுடைய வாக்காகிய இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம்.
இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு, வாழ்வை இழந்திருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை முற்றுமாக இழந்திருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அந்த நற்செய்தி, அந்த வாக்கு வாழ்வளிக்கின்ற வாக்காக, செயல்படுகின்ற வாக்காக அமைந்திருக்கின்றது. 78வது வாக்கியத்தில், இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கின்றது. இதுதான் கடவுளுடைய வாக்கு. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தில் தொடக்கத்திலே ஒரு வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்கு கடவுளிடத்தில் இருக்கின்றது. அந்த வாக்கு கடவுளாய் இருக்கிறது என்று வார்த்தையாகிய கடவுளை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த வாக்காகிய கடவுள் உருபெற்று மனிதனாக அவதரித்து மனுக்குலத்தின் பாவ வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கின்றார். இருளில் இருக்கின்ற ஜனத்திற்கு பேரொளியை உண்டு செய்திருக்கின்றார். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வாக்கியம், காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போருக்கு சுடர் ஒளி உதித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக, கடவுளுடைய வார்த்தையாக அவர் இந்த உலகத்தில் மனிதராக அவதரித்து சிலுவை பாடுகளின் மூலமாக நம்மை எல்லாம் மீட்டிருக்கின்றார். அவர் ஏழை எளிய மக்களை நல்வழிப்படுத்துகின்றார். இல்லாமையிலும் கல்லாமையிலும் இருக்கின்ற மக்களை அவர் பாதுகாக்க தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார். அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. அது செயல்படுகின்றது. ஆண்டவருடைய வாக்கு வெறுமனே எழுத்து வடிவம் மட்டும் பெறவில்லை, மாறாக எழுத்தை கடந்து அது செயல்படுகின்றது. அது செயல்பட்டு மனுக்குலத்தை மீட்டிருக்கின்றது. இதுதான் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதற்கு சாட்சி. அவருடைய வாழ்வுதான் நம்மை வழி நடத்துகின்றது. அந்த வாக்கை சுமந்தவர்களாக இந்த வருகையின் நாட்களில் ஆண்டவருடைய வாக்குக்கு நம்மை அர்ப்பணித்து, அவருடைய வாக்கை நாம் கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள, நம்முடைய வாழ்வு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த தினத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருமறை பகுதிகளின் ஆதாரங்கள் எவற்றை நமக்கு உணர்த்துகிறது என்றால், இன்றைய சூழ்நிலையிலே அநேக விதமான மக்கள் பாடுகளிலும் இழிவுகளிலும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், எனக்கு அடுத்திருப்பவர் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி தன்னிச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள் என்று திருமறை சொல்லுகின்றது. ஆண்டவர் வெளிச்சத்தில் இருக்கின்ற மக்களுக்காக அல்ல, செழுமையான வாழ்வில் இருக்கின்ற மக்களுக்காக அல்ல, படித்து பட்டம் பெற்று உயர்ந்திருக்கின்ற மக்களுக்காக அல்ல. அவர் பிறந்தது, அந்த வாக்கானது ஏழை எளிய மக்களை வழி நடத்துவதற்காக, அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக. ஆதியில் இருந்த அந்த வார்த்தை உருபெற்றது பாவத்தில் இருந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக. இன்றைக்கு ஆண்டவர் அறைகோவல் விடுகின்றார். என்னை பின்பற்றுகின்ற எனது அருமை பிள்ளைகளே, என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், என் வார்த்தையை செயல்படுத்துங்கள், என்னுடைய வார்த்தையை முழுமையாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறைகோவல் விடுகின்றார். ஆண்டவருடைய வாக்கு இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்ப்பது. இந்த கொரோனா காலத்திலும் கூட அநேக மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள்.
அவருடைய வாழ்வு இருளாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அவரை அறியாதவர்களுக்கு அவரை அறிவிக்க, அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தன்னலம் நிறைந்ததாக இருப்பது அல்ல, மாறாக பிறர் நலம் பேணுவதாக இருக்கின்றது. கிறிஸ்துவை உடையவர்களாகிய நீங்களும் நானும் இருளில் இருக்கின்ற ஜனத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்போம். ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். ஆண்டவர் அருள் நம்மோடு கூட இருக்கின்றது. ஆண்டவர் வார்த்தையாக மட்டுமல்லாமல் அந்த வார்த்தை செயல்படுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இவற்றை உணர்ந்து நாமும் ஆண்டவரை உணர, நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்த, ஆண்டவரை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்க நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் நாமே இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 213வது கீர்த்தனை பாடல் பாதைக்கு தீபமாமே என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நீதியின் பாதையில் வழிநடத்தி உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்றுகின்ற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இது நாள் வரையிலும் எங்களை ஆசீர்வதித்து வந்தீர், எங்களை பாதுகாத்து வந்தீர். இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவையின் மத்தியிலும் எங்களை பாதுகாத்து வந்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்து வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். இப்பொழுதும்
அசாதாரண சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட உமது கிருபை, உமது பாதுகாப்பு, உமது அரவணைப்பு, எங்களை வழி நடத்துகின்ற பெரிதான கிருபைகளுக்காக நன்றிகளை எடுக்கின்றோம். இதனால் வரையிலும் யாரெல்லாம் இந்த கொள்ளை நோய்க்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றார்களோ, மருத்துவமனையிலிருந்து சுகம் பெற்று வீடு திரும்பி இருக்கின்றார்களோ, ஒவ்வொருவரையும் அது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு பாதுகாப்பையும் பலனையும் பக்கத்துணையாயிருந்து நீர் வழி நடத்தி அருளும். எங்களுக்கு அன்பானவர்களை நாங்கள் இழந்திருக்கின்ற சூழ்நிலையிலும் இருக்கின்றது. தேவன் நீர் கண்ணோக்கி பார்த்து அன்பானவர்களை இழந்திருக்கின்றவர்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் மாறுதலையும் நீர் கட்டளையிடம் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் வார்த்தையாய் செயல்படுகின்றீர். உமது வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்வை நீர் மாற்றுகின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் அநேகருக்கு உதவிகரமான பிள்ளைகளாக இருக்க எங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த தருணத்திலும் என்னுடைய திருச்சபையும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஐக்கிய குழுக்களையும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் கூட நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டாக்குகின்ற பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அமைய உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். விசேஷித்த விதமாக என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் அனைத்து குடும்பத்தின் மக்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும் உம்முடைய பாதப்படியில் வருகின்றேன். என் தேவன் ஆரோக்கியத்தையும் நன்மையும் அவர்களுக்கு ஈவாய் கட்டளையிட்டருள அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். என்னுடைய திருச்சபையின் பேராயருக்காக ஜெபிக்கின்றோம். பேராயருடைய பணிக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய ஆரோக்கியமான நல வாழ்விற்காக ஜெபிக்கின்றோம். என் தேவநீர் அவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். அவர் செய்கின்ற காரியங்களில் உமது கிருபை, உமது கரம் இருந்து வழி நடத்த உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். என்னுடைய திருச்சபையின் ஆயருக்காக ஜெபிக்கின்றோம். ஆயருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆயருடைய பணிகளுக்காகவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் உடைய பாதப்படியில் வருகின்றோம். நீர் பாதுகாப்பையும் கிருபையும் கட்டளையிட உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். தகப்பனே, திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து விதமான பணிகளுக்காகவும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கின்றோம். உமக்கு மகிமை உண்டாக நாங்கள் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க நீர் கிருபை பாராட்டும். கடந்த நாட்களில் எங்களோடு இணைந்து ஊழிய பணியில் இருந்த எங்களுடைய ஆயர் அருள் திரு ஜெபசன் டேவிட் ஐயா அவருக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு விரைவிலே உம்முடைய வழிபாட்டில் இணைந்து அவர் பணியாற்ற என் தேவன் ஆரோக்கியத்தையும் கிருபையும் நீர் கட்டளையிடம் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். தகப்பனே, விசேஷித்த விதமாக எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்று, எங்களுடைய காணிக்கைகளை நீர் ஏற்று எங்களை வழி நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனையை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் விசுவாசத்தோடு இணைந்து ஆறுதல் உண்டாக சர்வவல்லமையுள்ள கடவுளை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, கடவுளுடைய நீதியில் உக்கிர கோபாக்கணிக்க எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கீகரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று வாக்கருளி இருக்கின்ற
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவி சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கின்றீர். ஆமீன். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருந்து நாம் கடவுளை அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவளம் பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நிலைத்திருக்க கடவுது. பாடகர் குழுவின் மூலமாக கேரல் சாங் பாடப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.